மருத்துவரும் நாமம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். மருத்துவரும் நாமம் நிகழ்வில் அனுசரணை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்எஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவரும் நாமம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவரும் நாமம் நிகழ்வில் வளமையாகவே எங்களோடு இணைந்து பல மாதமாக டென்மார்க்கிலிருந்து ஸ்ரீ கதிர்கள் அவர்கள் உளவியல் நிபுணராக பணிபுரிந்து இப்பொழுது ஓய்வு பெற்று இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே தேவையான விடயங்களை ஆரம்ப வயதிலிருந்து சிறப்பு குழந்தைகள் பற்றிய விடயங்களிலிருந்து ஒரு முழுமையான பதிவாக எடுத்து வருகின்றோம். வணக்கம். தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மருத்துவ நாம் நிகழ்விலே நாங்கள் பல விடயங்களை பேசி இருந்தாலும் பாலர் பிறக்கின்றதிலிருந்து இப்பொழுது நாங்கள் 35 வரை இதுவரை அன்னளவாக பேசி இருக்கின்றோம். கடந்த பதிவுகளிலே இறுதியாக நிறைவாக பேசப்பட்டிருந்த விடயம் இந்த பெற்றோர்கள் குழந்தைகள் பராமரிப்பு அப்படியான விடயங்களை பேசியிருந்தோம். இதில் மேலதிகமான சிக்கல்கள் எவ்வளவு வகையானதை நீங்கள் கண்டீர்கள் என்று அறிந்து கொண்டு அதற்கு அடுத்த பக்கத்துக்கு செல்லும். கடந்த முறை 2 தடவை இந்த 25க்கும் 35க்கு வயதுக்கு இடைப்பட்ட ஆக்களை பற்றி தான் முக்கிய கவனம் எடுத்து பேசி இருக்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் என்று சொல்றது மனித வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காலகட்டம். ஏன்னு சொன்னா குடும்பமாக அமைந்து அவர்கள் அந்த குடும்பத்தை தங்களுடைய சந்ததியை விருத்தி செய்யற காலகட்டம் இதுதான் ஒன்று. இது வீட்டில நடக்கிற அல்லது பிரைவேட்டா நடக்கிற விஷயம். ஆனா அவர்களுடைய வேலை தளம் என்றது இவர்களுக்கு சமாந்திரமாக முக்கியம், இன்றியமையாதது, மிக முக்கியமானது. அப்ப இந்த வேலை கலாச்சாரத்திலே இவர்கள் இப்ப அநேகமாக 23-25 வயதுல தான் அந்த வேலைகளை அவர்கள் முதல் எடுத்திருப்பார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்கள் திருமணம் செய்து இப்ப குழந்தைகள் பெற்று இந்த காலகட்டத்துல இருப்பார்கள். அப்ப இந்த காலகட்டம் என்று சொல்றது அவர்களுக்கு தங்களுடைய கணவன் மனைவி என்ற உறவு, பிள்ளை என்று ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த பிள்ளைகளை பராமரிக்கிற, அவர்களை சமமாக பார்த்து வழி நடத்துகிற விஷயம். அதே நேரத்துல வேலை தளத்திலே, அதாவது அவர்கள் தங்களையும் சரியான இடத்துல நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடத்துல இப்ப இங்க தற்காலத்திலே இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, காரணமா 2000ஆம் ஆண்டுக்கு முதல்ல இருந்த ஐரோப்பா வேற, 2000ஆம் ஆண்டுக்கு பின்னுக்கு இருக்கிற ஐரோப்பா வேற. சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் 2000க்கு முன்னுக்கு இருந்த ஐரோப்பா ஒரு வேலை என்று கிடைச்சால் அது அவர்களுக்கு நிரந்தரமாக வாழ்வு பூராக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிரந்தர வேலையாக இருந்தது. ஆனா இந்த நிரந்தர வேலை என்ற கலாச்சார பண்பை இந்த 2000ஆம் ஆண்டு இந்த குளோபலைசேஷன், பூகோளமயமாக்கல் என்று சொல்லி, இந்த நியோ லிபரலிசம் என்று சொல்லுவார்கள், நவ தாராளவாதம். இந்த நவ தாராளவாதம் என்ற ஒரு சிந்தனை, ஒரு அரசியல் பொருளாதார சிந்தனை உலகம் முழுக்க பரப்பப்பட்டிருக்கு. நவ தாராளவாத கொள்கையின் படி எவரையும் அந்த வேலைக்கு வச்சிருக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம், அவர்களை வேலையை விட்டு நீக்கலாம். அதுல 2 வருஷம் 3 வருஷ காலகட்டத்துக்கு வச்சுதான் வேலைகளை கொடுப்பார்கள். அப்ப நிரந்தர வேலை என்றது கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷம் என்று செய்து, அல்லது ஏதேனும் சில மேலதிகமான படிப்புகள், மேலதிகமான தகுதிகளை பெற்று வந்தால்தான் அவர்களுக்கு நிரந்தரமான வேலையோ அல்லது நிரந்தரமாக அவற்றை வேலை தளம் இடம் கொடுக்கும். அப்ப இதனால இந்த தற்போதைய காலகட்டத்திலே இளம் சந்ததிகள், இப்ப உதாரணமா பல்கலைக்கழகமோ அல்லது தொழிற்கல்விகளை முடிச்சு வர்றவர்களோ முதல் ஒரு 3 வருஷத்துல இருந்து 6 வருஷம் 7 வருஷம் அந்த வேலை கிடைச்ச இடத்துல முழு கவனத்தோட இருக்கணும். அதாவது முழு கவனங்களை அங்கே ஒழுங்குபடுத்தி அந்த கவனத்தை வச்சு வேலை செய்து கொண்டு, ஏன்னா அப்பதான் இவர்களுக்கு அடுத்த கட்ட நிரந்தரமான வேலை, நிரந்தரமான தளத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
இதே நேரத்துல இன்னும் ஒரு விஷயம் உண்டு. இப்ப உதாரணமாக எங்கட தொழில் ரீதியாக நாங்க வேலை செய்யும் போது மக்களிடமிருந்து கேள்விப்பட்டது என்று சொன்னா, இப்ப இந்த வேலைகள் எல்லாம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும், அதாவது முற்று முழுதாக சரியாக இருக்கும். அப்ப அந்த முற்று முழுதாக சரியாக இருக்க வேண்டும் என்றதற்காக இந்த வேலை செய்கின்ற ஆண் பெண் இவர்கள் எல்லோரும் வந்து ஒரு வேலையை திரும்ப திரும்ப அதை திருத்தி 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 100% அல்லது 100% மேற்பட அது சரியாக இருக்கணும் என்று சொல்லி மிக முயற்சி செய்கிறார்கள். இப்படியாக அந்த 100% எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் முயற்சி செய்யும் போது அவர்களுக்கு வந்து மன அழுத்தம் இது வந்து அவர்களுக்கு கூடிக்கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வந்து இருக்கின்றது. அப்ப அந்த சந்தர்ப்பம் இருக்கிறபடியினாலே அவர்கள் வந்து தங்களுடைய சுகம், தங்களுடைய உடல் நலம், தங்களுடைய குடும்ப நலம் அதுகளை வந்து இரண்டாந்தரமாக தள்ளி அந்த வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இப்போ வந்து இருக்கின்றார்கள். இப்ப உதாரணமாக அதை விட இப்ப இந்த 2020 இந்த கொரோனா என்ற நோய் வந்ததற்கு பிறகு இங்க வந்து பரவலாக பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பெரிய பெரிய ஆபீஸ்கள், கந்தோர்கள் எல்லாம் வந்து வீட்டில இருந்தே நீ ஆன்லைன்ல வேலை செய்யலாம் அப்படியான பல வசதிகளை இங்க செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆன்லைன்ல வேலை செய்கின்ற வசதி வந்து இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த வசதியில வந்து இப்ப இங்கத்திய ஆய்வுகள், அதாவது டென்மார்க்ல வந்து இந்த தொழில் சந்தையை பற்றி ஆய்வு செய்கிற பெரிய நிபுணர்கள் வந்து இப்ப கூறுகிறார்கள் என்னன்னு சொன்னா, இந்த ஆன்லைன்ல வேலைகள் செய்கிற என்று சொல்றது வந்து பல பேர் வந்து 12 மணித்தியாலம் 14 மணித்தியாலம் மிக அதிகமான நேரத்தை அதுக்கு வந்து பாவிச்சு வந்து அவர்கள் வந்து வேலை செய்கிறார்கள். அப்ப உதாரணமாக முதல் கந்தோருக்கு நாங்க காலையில போய் பின்னேறம் வரும்போது 8 மணித்தியால வேலை என்று ஒரு அறுதியிட்டு இருந்தது. அந்த 8 மணித்தியால வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் என்று சொல்லி சொன்னா நாங்க வந்து எங்கட குடும்ப வாழ்க்கைகள், எங்கட பொழுதுபோக்குகள், எங்கட சொந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள் இருந்தது. ஆனா இந்த ஆன்லைன் என்று சொல்லப்பட்ட இந்த வீட்டில இருந்து செய்யறது, வீட்டில இருந்தா அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறது என்ற விஷயம் வந்து வந்த பிறகு பல பேர் வந்து தங்களுடைய ஓய்வு நேரத்தை வந்து இல்லாம தவிக்கிறார்கள். அந்த ஓய்வு நேரம் வந்து அவர்களுக்கு கிடைக்காம இருக்கிறது. ஏன்னா அவர்கள் கிட்டத்தட்ட 10 மணித்தியாலம் 12 மணித்தியாலம் 16 மணித்தியாலம் கூட வேலை செய்கிறார்கள் என்று அந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. அப்படி மிக அதிகமாக அவர்கள் வந்து வேலை செய்கிறபடியால அவர்கள் வந்து மிக அதிக நேரம் அதுல வந்து மினைக்கட்டு அவர்கள் வேலை செய்கிறபடியினாலே அவர்கள ஓய்வு நேரம் மிகவும் கடுமையாக, அதுவும் குழந்தைகள் இருந்தது என்று சொல்லி சொன்னா, அதுவும் அந்த ஆண் பெண் பிள்ளைகளுக்கு வந்து தங்களுடைய சொந்த அப்பா அம்மா அவர்கள வலைப்பின்னல் இல்லாம இருக்கும் என்று சொல்லி சொன்னா அவர்கள் வந்து மிகவும் இங்க வந்து மன அழுத்தம், அந்த வாழ்க்கையின் அழுத்தம் அது வந்து நிறைய இருக்கின்றது. இந்த இடங்களில வந்து உதாரணமாக இப்ப இங்கத்திய ஆய்வுகளின்படி டென்மார்க்ல உள்ள பிள்ளைகள், இப்ப அதாவது டெனிஷ் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இந்த காலகட்டத்திலே வந்து விவாகரத்து, அதாவது கல்யாண முறிவுகள் அதுகள் வந்து நடக்கிறது மிக அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த மன முறிவுகள் அல்ல விவாக முறிவுகள் மாத்திரமல்ல அல்ல, அவர்கள் வந்து அதற்கு பிறகு திருமணமோ அல்லது ஒரு சோடியாக இணைஞ்சு வாழ்ற தன்மையிலேயோ விருப்பம் அற்றவர்களாக அந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்றதை அவர்களுக்கு வந்து ஒரு கசப்பு உணர்வை, கசப்பு தன்மையை ஏற்படுத்தி விடுவதாக இங்கத்து ஆய்வுகள் இவர்களை பற்றி ஆய்வு செய்யும் போது சொல்லப்படுது. ஆனா இது எவ்வளவு தூரம் தமிழ் என்கின்ற பிள்ளைகளுக்கு பொருந்தும் என்று எனக்கு சொல்ல முடியாது. என்று சொன்னா இப்ப நாங்க வந்து எங்கட கலாச்சாரம் என்றதும் இப்ப டென்மார்க் கலாச்சாரத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நாங்க வந்து ஒரு கூட்டாக வாழுகிற இனம். இப்ப எங்கட சமூகத்தை பொறுத்தவரையில வந்து 3 சந்ததி அல்லது 2 சந்ததி ஒன்றாக இருந்து வாழுகின்ற ஒரு கலாச்சாரம் தான் எங்களுடைய கலாச்சாரம். ஆனா இப்ப டென்மார்க்கை பொறுத்தவரை தனி மனித கலாச்சாரம், தனி மனித தானும் கணவனும் மனைவியும் ஆணும் பெண்ணும் மாத்திரம்தான் அவர்கள் வந்து தனியாக இருப்பார்கள். அவர்களுக்கு பெற்றோர்கள் இவர்கள் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு தூரத்துல இருப்பார்கள், அவர்களை சந்திக்கதை அவர்களுக்கு வந்து 8 வரியம் 10 வரியத்துக்கு ஒருக்கா சந்திப்பார்கள்.
அப்ப அதே நேரத்துல அவர்களுக்கு இப்ப குழந்தை கிடைச்சு இப்ப வேலை தளத்துல பழுவான வேலைகள் இதுகள் எல்லாம் வரும்போது அந்த மேலதிக உதவிகள் அந்த பெற்றோர்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ அவர்களுக்கு கிடைக்கிறது குறை. ஆனா எங்கட பிள்ளைகளை பொறுத்தவர் வரையில அதிட்டம் செய்தவர்கள் இப்ப பல பிள்ளைகளுடைய ஒன்றில் ஆணினுடைய பெற்றோரோ அல்லது பெண்ணினுடைய பெற்றோரோ அவர்கள் இப்படியான நேரத்துல போய் கை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்ப அந்த உதவி அவர்களுக்கு கிடைக்கின்றபடியினாலே இப்ப எங்கட வட்டத்துக்குள்ள உள அழுத்தங்களோ அல்ல வேலை அழுத்தங்களோ இந்த மன முறிவுகள் அல்ல திருமண முறிவுகள் இதுகளுக்கு தாக்கங்கள் ஓரளவுக்கு குறைவாக இருக்கின்றது. ஆனா அது சுத்தமாக இல்லாமல் இல்ல. விவாக உறவு இல்லாத தன்மைகள் எங்கட வட்டத்திலேயும் இப்ப கூடி கொண்டு வருகின்றது. அதுக்கு முக்கிய காரணங்கள் பரவலாகவே சொல்லப்படுகின்றது. ஆணும் வேலை செய்கிறார், பெண்ணும் வேலை செய்கிறார். ஆண் வேலை செய்கிற இடத்திலையும் அவருக்கு அங்க வேலை செய்கிற இடத்திலே பல கட்டாயப்படுத்தப்பட்ட நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். பெண்களுக்கும் அதே பண்பாக இருக்கின்றது. அப்ப இதனாலேதான் அந்த ஆண் பெண்கள் இவர்கள் 2 பேருக்கும் வேலை தளங்கள் இதுகளில் கூடுதலான அழுத்தங்கள் இருக்கும் போது இந்த வீட்டு வாழ்க்கைகள் அல்ல வீட்டு விஷயங்கள் கூட பாதிக்கப்படுகின்றது. இந்த விஷயத்துல நாங்க கடந்த முறை ஒரு விஷயம் முக்கியமான ஒரு அம்சத்தை நாங்க பேசி இருந்தோம். அதாவது இந்த மன அழுத்தம் என்று சொல்றது வெறும் மனம் அழுத்தம் என்று மனதிலே இருக்கிற விஷயம் மாத்திரம் அல்ல. இது காலப்போக்கில் இப்ப 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் இப்படி காலங்கள் போய்கொண்டு இருக்கும்போது அந்த மனதில் இருக்கிற இந்த அழுத்தம் மன அழுத்தங்கள் உடம்பு உறுப்புகளுக்குள்ள இறங்கி வருகின்றது. அப்ப உடம்புகள்ல பல அறிகுறிகள், நோய் அறிகுறிகள், நோய் மாதிரியான அறிகுறி, உண்மையான நோய் அல்ல, நோய் மாதிரியான அறிகுறிகளை கொடுக்கின்றது. அது ஒவ்வொரு உடம்பு உறுப்புகள் சில பேருக்கு பிறக்கும் போதே சில பலவீனமாக சில உறுப்புகள் இருக்கலாம். அந்த உறுப்புகள் இந்த நோய் தன்மையான அறிகுறிகளை வெளிப்படுத்தும். உதாரணமாக ஆஸ்மா கழுதுகள் என்று சொல்லப்படுற அந்த சுவாசப்பை சம்பந்தமான விஷயமோ அல்லது இதயம் சம்பந்தமான இதய துடிப்புகள்ல வித்தியாசம் வாரது, இதய துடிப்புகள் மிக அதிகமாக கூடிக்கொண்டு போறது, இப்படியான இதயம் சம்பந்தமான பகுதிகள்லயோ அல்லது செமிபாடுகள் சம்பந்தமான பகுதிகள்லயோ அல்லது அவர்களுடைய முழங்கை நாரி இப்படியான ஜாயிண்ட் எலும்புகள் இதுகள் சந்திக்கின்ற இடங்கள், அந்த இடங்களிலே நோக்கள் வேதனைகள் இதுகள் வர்றது. அடுத்த தசனார்கள் இறுக்கமாகி அதாவது ஓய்வு எடுக்க முடியாது, அதாவது அமைதியாக நித்திரை கொள்ள முடியாம அந்த நித்திரைகள் குழம்பிக்கொள், இப்படி பல விஷயங்கள் வருகிறது. அது மாதிரி இவர்களுடைய முக்கியமான இப்ப ஆண் பெண் இவர்கள் இளம் பிள்ளைகள் இவர்களை பொறுத்தவரையில தாம்பத்திய வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. ஆனா இந்த மாதிரியான மன அழுத்தங்களும் இந்த உடல் உறுப்புகள் இந்த அறிகுறிகள் தோன்றிக்கொண்டு வரும்போது பிறகு அவர்களுடைய பெண் உறுப்புகள் ஆண் உறுப்புகள் இவைகள்லையும் அந்த விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துறத எங்களுடைய வைத்திய அனுபவத்துல நாங்க நிறைய கண்டுகொள்றோம். அப்ப இதனாலே அந்த வெறும் வேலையில உள்ள அழுத்தங்களோ அல்லது வீட்டில உள்ள அழுத்தங்களோ அல்ல அளவுக்கு மிஞ்சி வேலை செய்யறதால ஏற்படுகின்ற மன உளைச்சல்களோ ஓய்வு பத்தாத நிலைமைகளோ வெறும் வாய்ச்சொல்லில சொல்லி கொண்டிருக்கிற விடயம் அல்ல. அது ஒரு ஆளினுடைய உடல் திடகாத்திரத்தை குழப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக எங்களோட வைத்திய முறையிலே பார்க்கின்றோம். இந்த விடயங்களுக்கு நாங்க அதை சொல்றது உடல் குழப்பங்கள். அதை நோய்கள் என்று நாங்க உளவியல் பகுதியில சொல்வது கிடையாது. ஆனா வைத்தியர்கள் மருத்துவர்கள் அதுகள் ஒவ்வொன்றுமே நோய் என்று சொல்லித்தான் அந்த நோய்களுக்கு இன்ன மருந்துகள் பாவீங்க, இன்ன மருந்துகள் இது கூட அந்த அழுத்தங்களை அல்லது குணங்குறிகளை குறைக்கிறதுக்கு உதவும் என்று சொல்லி அவர்கள் வைத்தியங்கள் மருந்துகள் கொடுத்து என்று செய்கிறார்கள். நாங்கள் அந்த விஷயத்தை உளவியல் பகுதியில நாங்க அந்த மருந்து எழுதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நாங்க இது கூட மன அழுத்தம், கூட மனதில் உள்ள சக்தி பத்தாத தன்மை, சக்தி அற்ற நிலை அல்ல சக்தி குறைஞ்ச நிலை, அதாவது இப்ப சாதாரணமாக திடகாத்திரமாக நீங்க இருக்கும்போது 8 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் செய்யறதுக்கும் உடல்ல சக்தி தாராளமாக இருந்தது.
ஆனா இப்போது நீங்க வந்து இப்ப பெண்களை பொறுத்தவரையில வந்து குழந்தைய பெற்று 6 மாதம் 1 வருஷம் ஓய்வெடுத்து வீட்டுல நின்று ஆறுதலாக வேலைக்கு போச்சுன்னு என்று சொன்னா அவர்கள் திரும்பவும் அந்த சக்தி உள்ள நிலைக்கு வந்துடுறார்கள். ஆனா பல பேரை பொறுத்தவரையில 6 மாதம் 8 மாதத்துக்கு பிறகே தங்களுக்கு வீட்டுல இருக்கிறது கஷ்டம் என்று சொல்லி விரைவாக வேலை சந்தைக்கு போக பார்க்கிறார்கள் இல்லையா? அப்ப இப்படி வேலை சந்தைக்கு போகிறவர்கள் வந்து கூடுதலாக இந்த அறிகுறிகளுக்கு அயக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் அவர்கள்ட்ட வந்து கூடுதலாக இருக்கு. அப்ப இதுல நாங்க வந்து சொல்லக்கூடிய ஆலோசனை என்னன்னு சொன்னா இப்படியான பிள்ளைகளுக்கு இங்க வந்து சட்டப்படி குழந்தைகள் கிடைச்சால் 1 வருஷம் லீவ் என்றோ அதுக்குரிய காலகட்டம் என்று சொல்லி ஒன்று வச்சிருக்கிறார். அதை பூரணமாக பாவியுங்க. அவசரப்பட்டு வேலைக்கு போகாதீங்க, அவசரப்பட்டு வேலை சந்தைக்கு போகாதீங்க. ஏன்னு சொன்னா அங்க போனால் அது முழுமையான எனர்ஜி சக்தியோட தைரியத்தோட அங்க போய் தொடங்க வேணும். ஆனா முக்காவாசி எனர்ஜி சக்தியோட இதுகளோட அங்க போய் தொடங்கினீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் வேலை செய்து பக்கண்டு பேந்தொரு உளச்சோர்வு அல்ல இந்த அறிகுறிகள் சிம்டம்கள் இதுகள் வந்து மிக கூடிக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு வரும். அப்ப அந்த மாதிரியான மன அழுத்தங்களுக்கு ஈடுபடாம எடுக்கிற அந்த ஓய்வை சட்டப்படியுள்ள ஓய்வை முழுமையாக எடுத்து அதுக்குள்ள ஓய்வெடுத்து அதுக்குள்ள உங்களை வந்து சுறுசுறுப்பாக்கி நல்ல தைரிய நிலை கூட்டி கொண்டு வந்து அதுக்கு பிறகு வேலை சந்தைக்கு போறதுக்கு தயாராகுங்கள் என்றதை இப்ப நாங்க இதுல வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து இப்ப உதாரணமாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாங்க வந்து மிகவும் அழுத்தம் திருத்தமாக கதைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து ஒரு போர் நாட்டுல இருந்து வந்தாங்க. நாட்டுல வந்து இப்ப பல பேர் வந்து 1ஆம் சந்ததி என்று சொல்றது வந்து நேரடியாகவே யுத்தத்தின் பாதிப்புகளுக்கு இலக்காகி அந்த யுத்த பாதிப்புகளோட இங்க வந்து சேர்ந்தவர்கள். இன்னும் அடுத்தது பிள்ளைகளை பொறுத்தவரையில ஒரு சில பிள்ளைகள் அந்த யுத்த சூழலுக்கு பிறந்து அங்கே சிறு வயதிலே அந்த யுத்த அனுபவங்களோட இங்க வந்து சேர்ந்தவர். இன்னும் அடுத்த குழுவினர் வந்து இங்கே வந்து பிறந்தவர்கள். ஆனால் இங்க வந்து பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து வீட்டிலே அப்பா பார்க்கிற செய்திகள், தொலைக்காட்சிகள், ரேடியோக்கள் இதெல்லாம் பார்க்கிற செய்திகள், அவர்கள் கதைக்கிற பேசுற விடயங்கள் எல்லாமே யுத்தத்தை பற்றி தான் இருக்கும். மற்ற தமிழ் பாடசாலைக்கு இப்படியான பாடசாலைகளுக்கு போகும்போது அந்த யுத்த விஷயங்கள் வந்து அவர்களுடைய பாடத்திட்டத்திலே ஒரு பகுதியாக இருக்கும். அப்ப அங்கேயும் அந்த யுத்த விஷயங்களை பற்றி இந்த யுத்தத்துக்குள்ள நடந்த அநீதியல் அதுல நடந்த பெரிய அநியாயங்கள் இவைகள் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கும் நேரடியாக இல்லாவிட்டாலும் ஒரு புத்தக கல்வி கூடாகவோ காதால கேட்பதற்கூடாகவோ படங்கள் அந்த யுத்த பாதிப்பில நடந்த படங்கள் வந்து இங்க எடுத்து இங்க வந்து நாங்கள் அதை காட்சிப்படுத்தும் அதுகளை பார்த்து பல விதமாக அவர்கள் வந்து யுத்த ஒரு மறைமுகமான யுத்த நிகழ்வுகளுக்கு அழுத்தங்களோட இருக்கிறார்கள். இப்ப இந்த பிள்ளைகள் இந்த சந்ததிகள் இத வந்து இப்ப இங்க ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று. அதாவது யுத்த காலத்துல நடந்த அதீதமான மனித தன்மையற்ற அனுபவங்களை அனுபவித்து வெளியில வந்தவர்கள். ஏன்னா இந்த அதீதமான மோசமான அனுபவங்கள் என்று சொல்றது வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கை பூராகவும் இருக்கும். அதை வந்து இல்லாம பண்ண முடியாது, அதை வந்து மனதில இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, அதை எடுத்து எறிய முடியாது. இப்ப நாங்க வந்து ஒரு உயிரோட இருக்கிற மனிதர்கள் இல்லையோ. அப்ப ஒரு நிகழ்வுகள் வந்து ஞாபகத்திலே பதிந்து விட்டது என்று சொல்லி சொன்னா அந்த பதிவுகள் வந்து நாங்க இறக்கும் மட்டும், நாங்க கடைசி இறப்பு நடக்கும் மட்டும் அது எங்களுடைய இருக்கும். அதை நாங்க வந்து அதுல இருந்து விலகி ஓடி போகலாம். ஆனா அந்த நிகழ்வு அந்த பதிவுகள் வந்து பல பேருக்கு வந்து அது பெரிய உறுத்தல்களை பெரிய பிரச்சனைகளை கொடுக்காம அமைதியாக ஒரு கரையில அமைதியா இருக்கிறதையும் நாங்க கேள்விப்படுகிறோம். ஆனா கிட்டத்தட்ட இப்ப இங்க புள்ளி விவரத்தைப்படி இங்க மேல தேச நாட்டுல அகதி மக்களோட வேலை செய்கிற உளவியலாளர்கள் ஆய்வாளர்கள் அவர்களுடைய புள்ளி விவரத்தின்படி 30% இந்த யுத்த நாட்டில இருந்து வந்த மக்களுக்கு வந்து அந்த யுத்த வடு அல்லது அந்த யுத்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் உளவடுவாக அந்த அவர்களுடைய ஞாபகத்திலே இருந்து அவர்களுடைய இப்ப நாங்க முதல்ல பேசிக்கொண்டு வந்த மாதிரி அந்த உடல் உறுப்புகளுடைய செயல்பாடுகள்
அதுகளை வந்து தாக்கி கொண்டிருக்கின்றது. வெறும் உடல் உறுப்புகளை மாத்திரமல்ல, மூளையினுடைய செயல்பாட்டையும் அது வந்து குழப்பிக் கொண்டு இருக்கிறது. அதாவது அவர்களுடைய ஞாபகங்கள் வந்து சரியாக குழம்பிக் கொண்டு போகும், கவனம் எடுக்கிறது வந்து ஒரு விஷயத்தை கவனம் எடுக்கிறது குழம்பிக் கொண்டு போகும், சூழல்ல நடக்கிற விஷயங்களை வந்து அதை புரிஞ்சு விளங்கி நடக்கிற சக்தி அதுகள் வந்து குறைவா, அதுக்காக இல்லாம என்று இல்லை, எல்லாமே இருக்கும், ஆனா மந்தமாக இருக்கும். அதன் சக்திகள் வந்து மிகவும் குறைவானதாக இருக்கும். இப்படியான பல விஷயங்கள் வந்து இந்த யுத்த வடு, ஆங்கிலத்திலே PTSD என்று சொல்லி சொல்லுவார்கள். PTSD என்ன, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அது நோய் இல்லையா? அதைத்தான் நிதானமா எங்கட பிள்ளைகளுக்கு எங்கட மக்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய கட்டாயமான விஷயம். டிசார்டர் என்று தான் ஆங்கிலத்துல சொல்லி இருக்கிறார்களே ஒழிய டிசீஸ் என்று சொல்லிங்க. அதாவது நோய் என்று சொல்லி இதை வந்து சொல்லப்படவில்லை. இது வந்து ஒரு குழப்பம், ஒரு கோளாறு. இப்ப தமிழ்ல சொன்னா ஒரு கோளாறுகள் என்றோ குழப்பங்கள் என்றோ அதை வந்து நாங்க வந்து சொல்லலாம். அப்ப இந்த குழப்பங்கள் கோளாறுகள் இவைகள் வந்து மனதிலே எங்கட ஞாபகத்திலே வந்து சுறுசுறுப்பாக இருந்தது என்று சொல்லி சொன்னா மூளையினுடைய இயற்கையான இயங்குகின்ற திறமைகள், இயங்குகின்ற திறன்கள் குழம்பிக் கொண்டு தைரியம் வந்து அல்ல செயல்பாடுகள் வந்து ஒரு மந்தகதியில நடக்கிறத நாங்க வந்து பார்க்கலாம். இப்ப இந்த ஆக்களுடைய முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பிள்ளைகள், இந்த மனிதர்கள் வந்து அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், இவர்கள் வந்து சாதாரணமான சந்தர்ப்பத்துல மிகவும் அமைதியாக, மிகவும் நட்பான, மிகவும் நேர்த்தியான, மற்றவர்களை மரியாதைப்படுத்துற, அங்கீகரிக்கிற நல்ல ஒரு சாஃப்டான மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் அதே மனிதன் வந்து ஒரு சின்ன கருத்து முரண்பாடு ஒன்றொன்று உருவாகி விட்டது என்று சொல்லி சொன்னா அவர் வந்து அவரை அறியாமலே அது இந்த எக்ஸ்ட்ரீமான மற்ற அதி உச்ச நிலைக்கு போயிடலாம். கோபம் என்றது இவர்களுக்கு வந்து மிக மிக அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா அந்த கோபத்தை அடக்கக்கூடிய, அதை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இவர்களுடைய மூளைக்கு வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றது. அப்ப இதனாலே இந்த PTSD என்று சொல்றது, இப்ப நாங்கள் தமிழில மொழிபெயர்த்து தெளிவாக மொழிபெயர்த்து சொல்வோமாக இருந்தால், வடுவுக்கு பிந்திய மன அழுத்த குழப்பம் என்று சொல்லி இத வாபி நேக்கு என்று சொல்லி PTSD என்று சொல்றத வாபி நேக்கு என்றுதான், வடுவுக்கு பிந்திய நெருக்கீட்டு குழப்பம். இந்த விடயங்கள் இருக்கும். இந்த விடயங்களால ஒரு ஆளுக்கு வந்து அவற்றை இதய துடிப்போ, சுவாசமோ, உடல்நிலைகளோ, நித்திரைகளோ, பசியலோ என இவை பல அறிகுறிகளுக்கு காரணமா இருக்கு. இதுகள் ஏதாவது இருக்கும் என்று சொல்லி சொன்னா இதுக்கு நல்ல வைத்திய முறைகள் இருக்கின்றது. தேவையில்லாம மருத்துவர்கள்ட்ட போய் மாத்திரம் கதைச்சு மினைக்கிடாம ஒரு உளவியலாளர் அல்லது உள மருத்துவர்கள் என்ன மாதிரி உளவியலாளர்கள் என்று இருப்பவர், இவர்களை வந்து நீங்க அணுகினீங்கள் என்று சொல்லி சொன்னா அதுக்கு வந்து பல வைத்திய முறைகள் இன்றைக்கு வந்து இருக்கின்றது. மருந்து சில பேருக்கு ஓரளவுக்கு பாவிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனா இந்த உள வைத்திய இதுகளுக்கு வந்தார்கள் என்று சொல்லி சொன்னா பல விரைவிலே அந்த மருந்துகள்ல இருந்து கூட அவர்கள் வந்து விடுதலை பெற்று, அது மருந்துல விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, அவர்களுடைய இந்த குழப்பமான கோளாறுகள் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள்ல இருந்து விலகி போகக்கூடிய, அல்ல அதுல இருந்து விடுதலை பெறக்கூடிய, அல்லது அதை தாங்களே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் வர்றதுக்கு மிக உதவியாக இருக்கும். அதனாலதான் இப்ப இந்த வயதுக்கார பிள்ளைகளோட நாங்க வந்து பேசும்போது அவர்களுக்குரிய விஷயங்களை சொல்லும் போது, இப்ப உதாரணமாக இப்ப டேனிஷ் மக்களோ ஜெர்மன் மக்களோ அவர்களுக்குரிய பிரச்சனைகளை நாங்க இவர்களுக்கு வந்து சொல்ல முடியாது. அவர்களுடைய அனுபவங்கள்ல வந்து அவர்கள் வந்து யுத்த விஷயங்களை வந்து வெறும் சினிமா படத்திலையும் வெறும் கதை புத்தகங்கள்லையும் ஒரு செய்திகளாக அவர்களுக்கு அறிந்து சண்டை என்றா என்னன்னு தெரியும். தமிழர் மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 50-60 நாடுகள்ல இருந்து இங்க யுத்தத்தால பாதிக்கப்பட்டு உதாரணமா டென்மார்க்ல வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த மக்களை பொறுத்தவரையில வந்து யுத்தம் என்று சொல்ற வந்து அவர்களுடைய மூல நரம்பிலே, அவர்களுடைய உடலிலே பதிஞ்சிருக்கு. வெறும் வார்த்தையிலையோ அல்லது வெறும் ஞாபகத்திலேயோ அல்ல, உடம்பிலேயே அது பதிஞ்சிருக்கு. பாதிக்கப்படுறார்கள் என்கிற இந்த யுத்த நாடுகளிலே இருந்து வந்த அகதி மக்கள். ஆனபடியால இதுல எங்கட ஆணா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், வலு நிதானமாக கவனமாக இருந்து இந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதுக்குரிய நல்ல வைத்தியங்கள், நல்ல உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கட்டத்துல நான் அவர்களுக்கு என்னுடைய ஆலோசனையாக முன்வைக்கிறேன். இந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது
அல்லது பெற்றுக்கொண்ட போது உங்களுடைய மனநிலை அந்த காலங்களில் எப்படி? அப்ப நாங்க உளவியலாளராக உளவியல் வேலை செய்து உளவியல் வைத்தியங்கள் என்று பல விஷயத்துல பெரிய கட்டித்தரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா குறிப்பிட்டு சொல்லக்கூடியது இப்ப 2009 எங்கட ஊர்ல முள்ளிவாய்க்கால் நடந்த விஷயம் என்று சொல்றது அதுல இருந்து நானே என்ன தப்ப வைக்க முடியவில்லை. அந்த விஷயம் எனக்கு பயங்கரமான மன அழுத்தம், உடல் குழப்பங்கள், உடல் உறுப்பு செயல்பாடுகள்ல உள்ள குழப்பங்கள் என்று சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது 9 மாதம் அதனால பெரிய கஷ்டப்பட்டேன். ஏன்டா நானும் ஒரு ஈழத்து மக்கள் ஒரு ஆள் இல்லையா. உதாரணமா நாங்கள் இங்க ஒரு பாதுகாப்பான டென்மார்க்ல வாழ்ந்தாலும் ஆனா எங்களுடைய உணர்வு ரீதியாக வேறு ரீதியாக நாங்கள் தமிழ் மக்கள் எங்கட மக்களுக்கு அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயம் எங்கள் எல்லாருக்கும் அது பாதிக்கிறது அல்லது எங்களை எல்லாரையும் அது ஆட்கொள்ளுகிறது என்ற நிலையிலிருந்து நாங்க விலத்த இயலாது இல்லையா. அப்ப இதனால அந்த காலகட்டத்திலே நான் மிகவும் பாதிக்கப்பட்டு போய் இருந்தேன். மனச்சோர்வுகள், மனக்குழப்பங்கள், நித்திரை இல்லாத தன்மை, பசி இல்லாத தன்மை, உடல் நோக்கல், கூடுதலாக வயிறு பகுதி நோகிறது, நாரி பகுதி நோகிறது. இந்த இடங்கள் ஆனா போய் ஒரு டாக்டர் வைத்தியர்கிட்டயோ அல்லது வைத்தியசாலையில போய் காட்டினீங்கள் என்றால் அவர்கள் எங்களுக்கு இது என்ன காரணம் என்று சொல்லி எங்களுக்கு விளங்கவில்லை. இது ஒரு பாக்டீரியாவும் இல்ல, வைரஸும் இல்ல, ஒரு கிருமியல் எதுக்குமே உங்க உடம்பில இல்லை, எல்லாமே நேர்த்தியாக இருக்கின்றது. ஆனா நீ சொல்ற இந்த நோக்கல் வேதனைகளை எங்களுக்கு அதுக்கு விளக்கம் தெரியல என்று சொல்லித்தான் அவர்கள் சொல்லுவார். இப்ப இந்த விதமாக நோய் அறிகுறியல் சம்பந்தமான அறிகுறியல் இருக்கலாம், அதுக்கு உடல் ரீதியாக விளக்கம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த விடயங்கள் தான் நாங்க எங்கட உளவியல் தளத்திலே உளவியல் வைத்தியத்திலே வைத்தியம் செய்யறது. யுத்த அனுபவங்கள் என்று சொல்றது சாதாரணமான ஒரு இலகுவான விஷயம் அல்ல. நாட்டை விட்டு வெளியேறி அகதியாக வந்துட்டா எல்லாம் மறந்துடும், எல்லாத்துக்கு எல்லாரையும் தப்பி விட்டோம் என்று சொல்றது அது பொய்யான விஷயம். என்னதான் இருந்தாலும் நாங்க அந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வரும்போது அவர்கள் இப்படியான சொல்லுவார்கள் ஒரு சிறு பகுதி சரியாக இருக்கும். அவர்கள் பல பேர் விளக்கத்தின்படி தாங்கள் ஒரு மறுபிறப்பு, இரண்டாந்தரமாக பிறந்திருக்கிறோம் என்ற மாதிரி சொல்லுகிறார்கள். சில வேளையில ஒரு பகுதி சரியாக இருக்கலாம். அதை பற்றிய விஷயத்தை நாங்கள் அடுத்த முறை தெளிவாக விவரமாக கொஞ்சம் பேசுவோம் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் தொட்டு சென்ற இந்த விடயம் முக்கியமாக பேசுபொருளாக வர வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. பலரை நான் அந்த கால பகுதியில் பல விதமான தாக்கங்களுக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பங்களை கூட அறிந்திருக்கின்றேன். உளவியல் சம்பந்தமான விடயத்திலிருந்து வெளிவர முடியாமல் இருந்த விடயங்கள் கூட நாங்கள் அடுத்த தொடரில் நிச்சயமாக இது பற்றி பேசிக் கொள்வோம். தாயகத்தில் நடந்த இந்த போர்க்காலத்தினால் மக்கள் பட்ட துயரங்களில் ஒரு பகுதியாக நிச்சயமாக அது பேசிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய மருத்துவர் நாமும் நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பாக தகவலை தந்தது உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டுவோம். அடுத்த மருத்துவர் நாம் இணைந்து கொள்வோம். நன்றி. நேயர்கள் எல்லோருக்கும் தற்போதைய நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அல்லது இன்றைய மருத்துவர் நாம் நிகழ்வில் மட்டுமல்ல, கடந்த பல மாதங்களாக ஸ்ரீ கதிர்காமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணராக பணிபுரிந்து இப்போது ஓய்வு நிலையில் இருக்கின்றார். அவருக்கு இதுபோன்ற நிகழ்வை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டதற்காக சற்குணம் ஐயா அவர்களும் அவருக்கான இணைப்பை ஏற்படுத்தி இந்த நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். இது உண்மையிலேயே மிக தேவையான மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிகழ்வாக பலர் கூறியிருக்கின்றார்கள், பலர் பார்த்தவர்கள் கருத்தை கூறியிருக்கின்றார்கள். அதுவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூறுகின்ற பட்சத்தில் மேலதிக தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மீண்டும் ஒரு மருத்துவர் நாம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 0049 6241 3099 கை தொலைபேசி 0049 162 205 1624. முதியோர் பராமரிப்புக்கு டாகஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.